நாம நாத்திகர்களாகவும் சில பிறவிகளை பெறப்போம். இதை என்னுடைய குரு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அது எப்படிங்க நாத்திகரா இருக்கணுமா? நாம தான் கடவுள் வேணும்ன்றோம், கடவுள் இருக்கணும்ன்றோம், கடவுள் இருக்காருன்னு சொல்லி சொல்றோம். நீங்க கடவுளே இல்லாத நாத்திகராக நீங்க இருக்கணும்னு சொல்லி சொல்றீங்களே, அது எப்படி நாத்திகராக நம்ம வாழ்வோம்? அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே என்ன? அப்படியா? சரி, நாளைக்கு தியாசபிள் சொசைட்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன தியாசபிள் சொசைட்டி காலையில போனோம். காலைல 9 மணிக்கெல்லாம் போயிட்டோம். 9 மணிக்கெல்லாம் போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு தான் வந்தோம். உள்ள நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தார், நிறைய விஷயங்களை படிக்க வச்சார், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த பிறகு 6 மணிக்கு வெளியே இப்ப கேட்கிறாரு என்கிட்ட, இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. கடவுள் நாத்திகவாதியா கூட பிறக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லி காலைல கேட்டீங்களே, இப்ப பதில் சொல்லுங்கன்றார். கரெக்ட் தான், நாத்திகராகவும் பிறக்க வைக்கிறது கரெக்ட் தான். அவர் ஏன் நாத்திகராகவும் பிறக்க வைக்கிறார் அப்படின்னு நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னேன் குரு கிட்ட. அப்ப நாத்திகரை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அப்பதான் எனக்கு தெரியும், நான் கிரிட்டிசைஸ் பண்றது இல்லை, பட் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதுவும் கடவுளுடைய ஒரு ஒரு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் தான். சில விஷயங்களை நாத்திகனாக இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாத்திகனாக படைக்கிறார் அப்படின்ற அந்த புரிதலை எனக்கு உணர்த்துறாங்க.